எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து வீடியோ போட முடியல. நம்மளுடைய லெவல் எப்பவுமே ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணும்போது யாருமே இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸை விற்கிறது தான் ஒரு குறியாகவே இருக்கிறாங்க தவிர அதை ஒரு ஆர்வ கோளாறில் போய்ட்டு மற்றவங்களுடைய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஓடி போய் உடனே நானும் ப்ராஃபிட் பார்க்கணும் அந்த கிளாஸ் படித்தா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. அது தப்பு. நான் என்னென்னா பெருசாக கிளாஸ் ஒரு பேசிக் கிளாஸ் மாத்திரம் எங்கேயாவது நல்ல இடத்துல ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு உண்டான என்ன புரிதல் இருக்குது அது வரைக்கும். அப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த கிளாஸை நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தொடர்ந்து ஒரு கிளாஸை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் இருக்கிற மெம்பர்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு க்ரீடில் பேராசையில் உள்ளே போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க கூடாதானா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேசிக் கற்றுக்கிட்டு உங்களால் ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சுட்டு அதனால் உங்களுக்கு எதுக்காக அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்ற கேட்டகரியில் யோசிங்க. ஒன்ஸ் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் அது எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். அப்போ நான் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா லேர்னிங் பண்ணுறது தான் இது பண்ணுமே தவிர ட்ரேடிங் கேம்லிங்கில் நீங்கள் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபுளாக இருக்கவே கூடாது. ஒரு கேம்லிங் ஆகிடுச்சுன்னா பந்தயம் கட்டுறது மேலே நீங்கள் அந்த பந்தயத்தில் வின் பண்ணிங்கன்னா தான் வெற்றியாளர். அந்த பந்தயம் வின் பண்ணலாம் நீங்கள் ஒரு தோற்றுருவீங்க. சரிங்களா? ஒரு காலப்போக்கில் ஒரு இடத்துல தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருந்தோன்னா இதுக்கப்புறம் இது வராதரா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் சாட்டு வந்துடும். ஆனால் ட்ரேடிங்கில் பொறுத்தவரைக்கும் மட்டும் சில பேர் 2 வருஷம் ஆக்கலாம், சில பேர் 3 வருஷம் கூட ஆக்கலாம். ஆனால் நீங்களே நான் தோற்றுட்டேன் அப்படின்ற ஒத்துக்கிற வரைக்கும் யார் எது சொன்னாலும் நீங்கள் தோற்றுருன்னு சொல்கிறது ஏற்றுக்கவே நான் ஒத்துக்கணும் நான் அந்த ட்ரேடிங்கில் நான் தோற்றுட்டேன் அப்படின்ற. அப்போ உங்களுடைய தோல்வி பார்த்திங்கன்னா டெம்பரவரியானது. தோல்விகள் அது எல்லார் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிடாதீங்க. சரிங்களா? இதிலேருந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னி பண்ணுறதுக்கு உண்டான நான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி லட்சம் முறைக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதை நான் ஃபோக்கஸில் நான் வரக்கூடிய யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். நான் ஒரு சினாரியோ பார்த்துருக்கேன். அந்த சினாரியோவில் சக்ஸஸ் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது 100% இல்லை. ஒரே கேண்டில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் பார்க்குறீங்க, நானும் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் பார்க்குறேன். அந்த கேண்டிலை பார்க்குறதுல நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம அந்த கேண்டிலுடைய புரிதல் தன்மை தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். எந்த இடத்துல என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய லெவல்ஸ் மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு வாட்சிங் மட்டும். சரிங்களா? சரிங்களா? இப்போ இந்த ஸ்பாட்டில் பாருங்கள் 50% ஃபுல் பேக்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் குரூப்பில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.